கனடாவின் வான்கூவர் தீவின் மேற்கு கடற்கரையில் இன்று திடீர் நிலநடுக்கம். பீகாரில் மின்னல் தாக்கி 21 பேர் உயிரிழப்பு. ஆதி திராவிட மக்களின் நலன் காப்பதில் தமிழ்நாடு முன்னணி அரசு பெருமிதம். நீட் தேர்வை தடை செய்யும் தமிழக அரசின் தீர்மானத்திற்கு விஜய் ஆதரவு. கர்நாடக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். வணக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். ஓமன் நாட்டு தலைநகர் மஸ்கட்டுக்கு சென்னையில் இருந்து நேரடி விமான சேவை இதுவரையில் ஓமன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் மட்டுமே நடத்தி வந்தது. ஓமன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் காலை மற்றும் மாலை விமான சேவை வீதம் தினமும் 2 விமான சேவைகளை மஸ்கட் சென்னை மஸ்கட் இடையே இயக்கி வருகிறது. இது தவிர மற்ற விமான நிறுவனங்கள் நேரடி விமான சேவைகளை நடத்தாமல் சென்னையில் இருந்து மும்பை வழியாக மஸ்கட்டுக்கு விமான சேவைகளை இயக்கி வருகின்றன. ஆனால் பயணிகள் நேரடி விமானத்தில் பயணம் செய்ய விரும்புவதால் ஓமன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் எப்போதும் நிரம்பி வழிகிறது. அதில் டிக்கெட் கிடைப்பது கடினமாக இருந்தது. அதோடு பாரிஸ், லண்டன் உள்ளிட்ட பல்வேறு பிற நகரங்களுக்கு இணைப்பு விமானங்களும் மஸ்கட்டில் இருந்து இருப்பதால் மஸ்கட் சென்னை மஸ்கட் விமானங்களில் எப்போதும் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இந்த நிலையில் ஓமன் நாட்டில் உள்ள சலாம் ஏர் விமான நிறுவனம் மஸ்கட் சென்னை மஸ்கட் இடையே புதிய நேரடி விமான சேவை இன்று முதல் தொடங்கியுள்ளது. வாரத்தில் வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்கள் இயக்கப்படும் இந்த சலாம் ஏர் விமானம் மஸ்கட்டிலிருந்து புறப்பட்டு அதிகாலை 4:15 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்துவிட்டு மீண்டும் சென்னையிலிருந்து அதிகாலை 5 மணிக்கு மஸ்கட் புறப்பட்டு செல்கிறது. ஆதி திராவிட மக்களின் நலன் காப்பதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்குகிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் ஆகியோர் வழியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆதி திராவிடர்கள் மேம்பாட்டிற்காக வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் பல நிறைவேற்றப்பட்டன. பெரியார் நினைவு சமத்துவபுரங்களை ஏற்படுத்தி ஜாதி மத பேதமின்றி ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர் உட்பட அனைத்து மக்களுடன் சேர்ந்து வாழும் வரலாற்று பெருமையை நிகழ்த்தினார். இளைஞர்களின் கல்வி திட்டங்களுக்கு 2252 கோடி நிதி ஒதுக்கீடு, 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விடுதி கட்டிடங்கள், 2000 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள், 100 கோடியில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், 1000 கோடியில் அயோத்தியதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். இந்தியாவிலேயே ஆதி திராவிட மக்களின் நலன் காப்பதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்குகிறது. ஆதி திராவிட சமுதாய மக்களின் முன்னேற்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி கவனம் செலுத்தி வருவதன் காரணமாக வாழ்க்கை தரம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு காவிரியில் நாளொன்றுக்கு 1 டிஎம்சி வீதம் ஜூலை 31 வரை தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை ஏற்க மறுக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசின் போக்கு கடும் கண்டனத்துக்குரியது. காவிரி ஆறு பாயும் மாநிலங்களின் எண்ணங்களை கருத்தில் கொண்டு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவை கர்நாடக அரசு ஏற்காமல் முரண்டு பிடிப்பது ஏற்கத்தக்கதல்ல என தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்று விஜய் சாடியுள்ளார். மேலும் மாநிலத்தில் தேர்வை தடை செய்யும் தமிழக அரசின் தீர்மானத்திற்கு தனது ஆதரவை உறுதியளித்துள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்றவர்களுக்கு தனது கட்சியான தமிழக வெற்றி கழகம் சென்னையில் ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விழாவில் விஜய் தனது அறிக்கையை வெளியிட்டார். கிராமப்புறங்களை சேர்ந்த ஏழை மாணவர்கள், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பட்டியல் ஜாதி பின்னணியை சேர்ந்தவர்கள் நீட் தேர்வால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என்று நடிகர் விஜய் கூறினார். தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட நீட் தேர்வுக்கு எதிரான மசோதாவை முழு மனதுடன் ஆதரிக்கிறேன் என்றும் கூறினார். விவசாய விளைநிலங்களுக்கு அருகிலேயே வேளாண் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்காக 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நேற்று இந்திய தொழில் கட்டமைப்பு நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசுகையில், இது தொடர்பாக 4000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் வகையில் அவர்களது வேளாண் விளைபொருட்களை எளிதில் சந்தைப்படுத்த ஏதுவாக 10,000 வேளாண் விற்பனை நிறுவனங்கள் தோற்றுவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பீகாரில் கடந்த சில வாரங்களாக மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது.
தொடர் கனமழையால் ஆறுகள் மற்றும் அணைகளில் நீர்மட்டம் உயரத் தொடங்கியது. ஆறுகளில் நீர்மட்டம் அபாய கட்டத்தை எட்டியது. கோசி ஆறு அபாய அளவை தாண்டி பாய்ந்து வருகிறது. இந்த நிலையில் மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மின்னல் தாக்கியதில் 21 பேர் உயிரிழந்துள்ளதாக முதல் மந்திரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மதுபானியில் 6 பேர், அவுரங்காபாத்தில் 4 பேர், பாட்னாவில் 2 பேர், போஜ்பூர், கைமூர், சரண், ஜெகனாபாத், கோபால்கஞ்ச், லக்கிசராய் மற்றும் மாதேபுரா மாவட்டங்களில் தலா ஒருவர் உயிரிழந்துள்ளனர் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல் மந்திரி நிதிஷ்குமார் இரங்கல் தெரிவித்துள்ளார். அத்துடன் இறந்த ஒவ்வொருவரின் குடும்பங்களுக்கும் தலா 4 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார். பீகாரில் மின்னல் தொடர்பான சம்பவங்களில் மட்டும் இந்த மாதம் 70 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் வான்கூவர் தீவின் மேற்கு கடற்கரையில் இன்று காலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. காலை 8:09 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் 6.4 பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட இந்த நிலநடுக்கம் முதலில் 6.6 ரெக்டர் அளவில் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் அது 6.4 குறைக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை. நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் மேற்கு கடற்கரை பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்ததை அடுத்து அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர். டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியின் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பிரவீன்குமார் வெள்ளிப் பதக்கமும், 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் அவனி லெக்காரா வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளனர். அவனி லெக்காரா ஏற்கனவே 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தங்கப் பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. வில்வித்தை போட்டியில் ஹர்விந்தர் சிங் காலிறுதிக்கு முன்னேறினார். பதக்கம் வென்றுள்ள வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடாவின் வான்கூவர் தீவின் மேற்கு கடற்கரையில் இன்று திடீர் நிலநடுக்கம். பீகாரில் மின்னல் தாக்கி 21 பேர் உயிரிழப்பு. ஆதி திராவிட மக்களின் நலன் காப்பதில் தமிழ்நாடு முன்னணி, அரசு பெருமிதம். நீட் தேர்வை தடை செய்யும் தமிழக அரசின் தீர்மானத்திற்கு விஜய் ஆதரவு. கர்நாடக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.